அன்றைக்கி ஒரு நாள் சண்டே அதுமா வேலைக்கு கூட போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு புலம்பினே இருந்தேங்க. எதுக்கு இந்த புலம்பல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்க, கேட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1 வருஷமாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் ஒரே வீடியோ கூட ரீச் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு வீடியோ 2-3 வீடியோ ரீச் ஆகிருக்குங்க. சின்ன வயசில் அம்மா அடிச்சிருப்பாங்க. அப்போ 5 அப்படியே தூங்கிடுவோம் நம்ம. அதே போல் தாங்க அன்றைக்கி ஒரு நாள் புலம்பி அப்படியே தூங்கிட்டேங்க. நான் தூக்கத்தில் ஒரு சின்ன கனவுங்க. நம்ம கனவுல சினிமா நடிகை எல்லாம் வராதுங்க. அதுக்கு மேலே டேரெக்டாக யூடியூப் CEO வந்து நம்ம கனவுல வந்துட்டாருங்க. நான் அவரை பிடிச்சி கேள்வி கேட்டேங்க, எதுக்கு என் வீடியோஸ் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. அவருக்கு அதுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க சொன்னார். வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், அது கொஞ்சம் நீட்டாக அப்லோட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நீட்டாவா? 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்களா? சேனலில் இன்கம் வருதா? சேனலை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நானும் டக்குன்னு எழுந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுங்க. இப்போ சேனலை வந்து இவ்வளோ நாள் 0 பட்ஜெட்டில் தான் ரன் பண்ணின்னு இருந்தோம். சரின்ட்டு நம்மளும் சேனல் அப்கிரேட் பண்ணலாமே அப்படின்ட்டு எந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுனே இருந்தேங்க. சரி, அவர் சொன்ன மாதிரியே வந்து யூடியூப்லேயே போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு யூடியூப்லேயே போட்டு பார்த்தேங்க. நிறைய வீடியோஸ் பார்த்த பிறகு ஒரு சின்ன ஐடியா வந்ததுங்க. அந்த ஐடியாவில் வாங்கினதாங்க இது வந்து எந்த ஒரு விளம்பரமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நாளாக வந்து எனக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதனால் ஒரு ஐடியா வந்தது. ஃபர்ஸ்ட் நாளாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால் வாங்கினேங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் எங்கே பார்த்தேன்னா, நம்ம டேஞ்சியர் கேமராமேன் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குல்ல, அதில் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நாளாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வாங்கிட்டுங்க. அமேசானில் தான் வாங்கினேன். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 400 வரும். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. 400க்கு என்ன வரும்? சிம்பிளாக தான் வரும். அதுவும் சொல்கிறேன் பாருங்கள், கேட்டுக்கோங்க. இந்த பாக்ஸை பிரித்து பார்த்தாங்க. உள்ளே வந்து சிம்பிளாக இந்த கவரில் போட்டு இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரைபாடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. அந்த ரொட்டேஷன் பால் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த பால். இது நம்ம மொபைல் ஹோல்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலை வந்து 360 டிகிரியில் எங்காச்சும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வீடியோஸும் எடுத்துக்கலாம், போர்ட்ரைட் வீடியோஸும் எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷனுமே இதில் இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரைபாடுக்கு வந்து 3 லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லெக்ஸை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டெல்லாம் வராதுங்க. இது வந்து எவ்வளோ ஹைட்டு வரும், இந்த லெக்கை வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதனுடைய ஹைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ட்ரைபாட் பாக்ஸில் இன்னொன்று இருந்தது, மொபைல் ஹோல்டர் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு டீசெண்டான குவாலிட்டி அப்படின்ட்டு சொல்லலாங்க. எனக்கு பர்சனலாக அதனுடைய பில் குவாலிட்டி பிடிக்கல. ஏதோ மட்டமான பிளாஸ்டிக்கில் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் இந்த மொபைல் ஹோல்டர் தான் சொல்கிறேன். நாங்கள் ட்ரைபாடெல்லாம் வந்து நல்லா பில் குவாலிட்டியெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. சரின்ட்டு ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுட்டு மறுநாள் வேலைக்கு போயிட்டேங்க. வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டு தூங்கிட்டேங்க. தூக்கத்தில் மறுபடியும் நம்ம யூடியூப் CEO வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், தலைவா இது போல் நீங்கள் சொன்னீங்கன்னு ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கேன், இனிமேல் தரமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்ட்டு சொன்னேன். செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் இதுக்கு மேலே எப்படி போகுது அப்படின்ட்டு. நம்ம இனிய பயணம் தொடங்கட்டும். இன்னும் இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்ப்பீங்களா? எப்பா பார்க்குறவங்களே ஒரு சின்ன ஹெல்ப்பு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாபாய், see you.